அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. இன்று ஒரு நூல், அந்த நூல் அறிமுகத்துல இன்னைக்கு நம்ம என்ன புத்தகம் பார்க்க இருக்கிறோம் தெரியுமா? வாசனின் வாசகம். இதோ இந்த நூல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை எழுதியிருக்கிறவங்க எழுத்தாளர் வாசன் சாவி ஐயா அவர்கள். நூலாசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினுடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூலினுடைய விலை 120. இதுல தன்முனை இயைபு கவிதைகள் அழகா எழுதப்பட்டிருக்கு. இதுல சுமார் பக்கங்கள்னு பாத்தீங்கன்னா 100 பக்கங்கள் இருக்கு. ஐயா அவர்கள் தொடர்ந்து நிறைய நம்ம கவிதை வகைமைகளை எழுதிட்டு வராங்க. இந்த தன்முனை இயைபு கவிதை வகைமை அன்பு செல்வி சுப்பராஜ் அவர்களால் 2023 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலையும் தான் இந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருப்பதாக பெருமையுடன் ஐயா அவர்கள் சொல்வது உண்டு. இந்த ஆசிரியருடைய பிற நூல்கள்னு பாத்தீங்கன்னா, வாசனின் வாசகம் ஆசு கவி தொகுப்பு, வாசனின் வாசகம் தன்முனை தொகுப்பு, இந்த நூல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நூல். வாசனின் வாசகம் சிறுகதை தொகுப்பு, வாசனின் வாசகம் வெண்பா தொகுப்பு, வாசனின் வாசகம் ஆசு கவி தொகுப்பு 2 பாகம் 2, அதுக்கப்புறமா வாசனின் வாசகம் விருத்த தொகுப்பு. இதெல்லாம் ஐயா அவர்களுடைய நூல்கள். எழுத்தாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இருந்து ஒரு 2 கவிதையை பார்ப்போம் நம்ம. முதலாவதாக நான் சொல்ல நினைச்ச கவிதை பாத்தீங்கன்னா, ஆதி முதல் இன்று வரை அன்பதுவே பண்பென்பர், போற்றிட புவியில் பொன்னென காண்பர். ஒரு அன்பினுடைய ஒரு ஆதி முதல்ல இருந்து ஒரு அன்பு தான் நம்மளுடைய பேசு மொழியாக இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரு நமக்கு என்ன கெடுதல் செஞ்சாலுமே அவங்க கிட்ட அன்பை மட்டுமே, பகைவராக இருந்தாலும் அவர்களை வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் நம்ம தமிழர்களுக்கு நிறையவே இருக்கு. அந்த பண்பை பற்றி உயர்வாக சொல்லக்கூடிய இந்த கவிதையை நான் பார்த்தேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நிம்மதி பெருமூச்சு நெருடலாக நித்தமும், நெஞ்சினில் நினைவுகள் பூத்ததே மொத்தமும். ரொம்ப அழகா இயைபு விழுந்திருக்கு பாருங்க, நித்தமும் மொத்தமும். என்ன ஒரு நிம்மதியா இருக்கணும், நம்ம நிம்மதியா அப்பாடா இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சது அப்படின்னு எல்லா நாளும் இருக்கா? நெருடலா இருக்கு தினம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு கவிஞர். அதுக்கு அடுத்த 2 வரிகள்ல நெஞ்சினில் நினைவுகள் பூத்ததே மொத்தமும். ரொம்ப நம்ம சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து இருக்கும் போதோ இல்ல மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதோ பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம அசை போடுறது நமக்கு வழக்கமா இருக்கும். அதை சார்ந்த ஒரு கவிதையாக நான் இதை பார்த்தேன். அடுத்ததான் இன்னும் ஒரு கவிதை பார்த்திடலாமா? ரொம்ப நல்ல ஒரு ஒரு எளிய சொல்லாடல்கள் உபயோகிச்சிருக்கிறாரு, அதை நான் ரொம்ப ரசிச்சேன். இழைக்க மணக்கும் இயல்பில் சந்தனம், உழைக்க சிறக்கும் உழைப்பாளி நற்குணம். ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. இழைக்க எப்படி சந்தனம் மணக்குமோ அது போல உழைக்கக்கூடிய உழைப்பாளியின் உழைப்பால் அவருடைய நற்குணம் சிறக்கும் அப்படின்னு அருமையான ஒரு பொருண்மையில் எழுதியிருக்காங்க. இந்த நூல் அவசியம் வாங்கி படிங்க. நம்ம எழுத்தாளர் வாசன் சாவி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நூலில் மீண்டும் சந்திப்போம்.